அதோ தெரியுது பார் அந்த இடம். அங்க எப்படி போறது? நடந்துதான் போகணும். நடந்துதான் போகணும். How was the date? Extra fun. Wow, what a fantastic view. Wow. மஞ்சள் இங்க வருங்க ஒயிட் ஃபேண்ட் ஊண்டிச்சுன்னா கீழே போயிரும். அந்த அளவுக்குலாம் மயிலிட்டு கூட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இந்த மூர்த்திக்கு இதே வேலையை போச்சு. அவன் மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்? ஊருக்குள்ள அவன் மட்டும் எதுக்கு விட்டு? குமார் வந்து தாராபுரம் பிரான்ச் மேனேஜர். வீடு செஞ்சேரி புத்தூர். தோட்டம் 5 ஏக்கரா இருக்கு. முடிஞ்சா தூக்கி உங்க வேலையை நம்பி எல்லாம் இல்லடா டே. கேலக்ஸி நம்பி தான் இருக்கிறாரு. சூர்யா சொன்ன மாதிரி 5000 மல்லி சாமான் வாங்குறதுக்கே 10,000 இல்ல ஜி, ஹெல்த் அந்த அளவுக்கு இல்லைங்க ஜி. தூக்கத்திலே வளர்றாப்புல வருங்க. கொஞ்சம் டயர்டா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, கூப்பிட்டு ஒரு பாலிசி ஒன்று இருக்குது, மூணாறு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு. வாட்ட மெடிக்கல் மிராக்கிள். ஒரு வீடு எங்க இருக்கு பாருங்க ஜி, மேல. ஒரு படம் ஒண்ணு பாத்திருக்கீங்களா? அந்த காட்டுக்குள்ள மனுஷங்களை அடிச்சு கொண்டு சாப்பிடுவாங்க தெரியுங்களா? ராங் டர்ன். அந்த இடத்துல வர்ற படத்துல வர்ற வீடு மாதிரியே இருக்கு ஜி. காலையில ஏதாவது காலை மாத்தி வச்சேன்னா கீழே வந்துடும். எங்க பல்லு வரைக்கிட்டு இருந்து வரப்பா. நம்ம வரும்போது எவனும் இறங்கல, நம்ம இறங்கணும். வாட்ஸ் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. இங்கிலீஷா? அதோ தெரியுது பார் அந்த உச்சி. அங்க உனக்கு ஒரு தோட்டம் வாங்கி தரேன்டி. இது வந்து மூணாருக்கு வந்து ஆப்போசிட் ரோட்ல வந்துட்டு இருக்கிறோம். வயா பாலக்காடுன்னு போட்டு வீடியோவில் சொல்லு. நாளால அப்படி தைரியமா சொல்லிடுவேங்க. என்னென்னமோ ஏமாத்துறேனுங்க. சினிமாவில் அடிச்சு அங்க போய் விழுகிறேன். நம்புறேன், அறிவு இருக்கா டேய். சார்மதி கேட்டுக்கிட்டுதான் இருக்குது. நம்ம வரும்போது அதுக்குள்ள கட்டடிக்காம விட்டுட்டுங்க. நம்ம வந்து தர்மஸ்தலம் போயிட்டு வரும்போதுங்க, சரி, சார்மதி கேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இன்னும் உட்காந்துட்டு இருந்தோம். Beep, beep.
லொகேஷன். வரும்போது தெரியல ஜி, லாங் தான் வந்துருக்கு. ஏரியா என்னோடு வா வீடு வரைக்கும் கொண்டாட்டி பார்த்தா செருப்படி கிடைக்கும் என்பாலே. ஜீப் சஃபாரிங்கிறது ஒரு ஏமாத்து வேலையாட்டு. வந்து உசுர கையில் முடிச்சு போகணும் ஜி. ஒரு டைம் போயிட்டு வந்தாங்க. தலையில போகணும். நாளைக்கு ஒரு நாள் ஏற்பாடு பண்ணி விடுங்க. மூர்த்திக்கு அதை காட்டி விட்டுருவோம். இல்லை மூர்த்தி நாங்களாம் போயிருக்கீங்க, ஃபேமிலி ட்ரிப்பே போனோம் ஜீப்பில். ஒரு ஃபுல் டே ஜி, அந்த அளவுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டினேன். அந்த அளவுக்கு வேண்டாம், ஒரு 1 hour. த்ரில்லிங் மட்டும் இருந்தால் போகுது. ஆமாம், அந்த 6 பாலம் கிடக்கிறது அந்த மாதிரி இருந்தால் போதும். பரவாயில்ல, இவ்வளோ நேரம் எடுக்கிற கீழாக இருக்கு. ரூம் போட்டு இந்த மாதிரி இதில் போட்டுக்கணும். ஃப்ளைட்ஸாக சேஃபாக பெரிய பிளைன்ஸ் கிரவுண்ட் இருக்குது. ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி தெரியும். இத்தனை காட்டுக்குது இன்னும் பார்த்து ஸ்டாண்டர்ட் இருக்குது. கடை இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுங்க அகாடமியில் போயிட்டு இருக்குது, அங்கே போய் நிறுத்தி கேட்டுக்குவோம். அப்போ நீங்கள் இறங்கி இங்கேயே கேட்டிங்கன்னா தான் தெரியலைன்னா நீங்கள் இப்போ தான் தாண்டி வந்தீங்க அப்படிம்பானுங்க. தாண்டி வெளியே போயிட்டு போகிறோம். கண்டிப்பாக தாண்டி இருந்தாலும் வந்துருப்பாரு. இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு எல்லாமே இருக்குது. இந்த அளவு டீப்பாக பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் கொடுத்தா வந்திருக்கிறாங்க. இது எனக்கு வேணும். நல்லா இருக்கு. ஒரு டைம் கொங்காட போகலாங்களா? ஆனால் இந்த வண்டி போகுமான்னு தெரியல. உங்களோடன்னா என்னது? நான் போயிட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. சரி. ஒரு நாட்டு சீட்டு கிடக்கு காணும். நம்ம திரும்பிட்டீங்களாடா? நாங்களே நல்லா இல்லை. பரவாயில்ல, 2 அப்படியே வெயிட்டிங் இருக்கிறப்ப.
டிக்கி 46 போயிடலாமா? அனச்சர் In 1.5 kilometers, turn right. ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. தெரிஞ்சு பார்க்கலாமா? பார்த்துடலாம்.